என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் கர்த்தர் தாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி மேல் பேசுவாராக, இடைப்படுவாராக. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற அருமையான ஒரு வார்த்தை, சங்கீதம் 84:6 இப்படியாக சொல்லுகிறது: அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்வார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் உங்கள் வாழ்க்கையில் மாறுவதாக. உங்கள் வாழ்க்கையில் கண்ணீருக்கு காரணம், அழுகைக்கு காரணம் வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், பண தேவைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இழப்புகளாக இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கர்த்தர் நீரூற்றாய் மாற்றுவாதாக. உங்கள் வேதனைகளை, உங்களுடைய சஞ்சலங்களை, உங்களுடைய போராட்டங்களை கர்த்தர் ஜெயமாக, சமாதானமாக, சந்தோஷமாக, இழந்ததை கர்த்தர் இரட்டிப்பாக, உங்கள் வியாதியை கர்த்தர் சுகப்படுத்தி உங்களை ஆரோக்கியப்படுத்துவதாக. உங்கள் பலவீனங்களிலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்குவதாக. உங்களுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கை கர்த்தர் நீரூற்றாய் மாற்றுவதாக. உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுவதாக. ஆமென். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான்னு சொன்ன வார்த்தையின்படியாக இன்றைக்கு கர்த்தர் உங்களை கம்பீரமாய் உங்களை அறுக்க பண்ணுவதாக. அப்போ இன்னைக்கு நம்ம தியானிக்கிற காரியம் என்னவென்றால், யாருடைய அழுகையின் பள்ளத்தாக்கை கர்த்தர் நீரூற்றாய் மாற்றுகிறார்? வசனத்தில் பார்க்கிறோம். அந்த 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 10ஆம் வசனத்திலே தாவீது சொல்ற காரியத்தை பாருங்க. உமது வாசஸ்தலங்கள் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஆலயத்தின் மீது வாஞ்சையும் தவனமுமா இருக்கிறான். ஆலய பிரகாரங்களில், ஆலயத்துடைய காரியங்களில் தாவீது வாஞ்சையும் தவனமா என்று சொல்றான். ஆலயத்துல நான் இருக்கிறபடினால என்னுடைய அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆலயம் என்று சொல்லும்போது, தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும்போது அங்கே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற இடமா இருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற இடமா இருக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள இடமா இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிற இடமா இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற இடமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அழுதாள் என்று பார்க்கிறோம். அவள் இனி துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஆமென். உங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கு ஆலயத்திலே நீரூற்றாய் மாற்றப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு எங்கே? ஆலயத்தில். அது மாத்திரமல்ல, உங்கள் சரீரமே பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. அதான் தாவீது சொல்றாரு அந்த 2ஆம் வசனத்துல, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. அப்போ உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குற ஆலயமா இருக்கு. அவரை நோக்கி நான் கம்பீர சத்தமிடுகிறேன். அவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் என் இருதயத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நான் பார்க்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுவாராக. தேவ ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 3 பாகங்கள் இருந்தன. ஒன்று வெளிப்பிரகாரம், இன்னொன்று உட்பிரகாரம், அதாவது பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். வெளிப்பிரகாரத்தில் பலி செலுத்தினாங்க, பாவம் மன்னிப்பு உண்டானது. உட்பிரகாரத்தில் மேஜையில் வைக்கப்பட்ட அப்பங்களும் விளக்கு தண்டும் இருந்தன. விளக்கு தண்டில் அக்கினி தீபம் இருந்தது. அப்பங்கள் எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை காண்பிக்கிறது. விளக்கு தண்டு தீபம் எதை காண்பிக்கிறது? ஜெப தீபத்தை காண்பிக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே
கேருபீன்கள் நடுவே பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உலாவிக் கொண்டிருந்தார். அப்போ ஒவ்வொரு பகுதியாக பார்க்கும்போது, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சரீரத்தை பார்க்கும்போது பாவ மன்னிப்பு உண்டாக்கி வேதத்திலும் ஜெபத்திலும் சரியாக இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார். உங்கள் சரீரத்தை அவர் தங்குற ஆலயமாய் மாற்றுகிறார். அப்பொழுது உங்களுடைய ஹல்லேலூயா கண்ணீரின் பள்ளத்தாக்கு ஆமென் நீரூற்றாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆலய பிரகாரம் வாஞ்சியாக இருக்கும்போது, உங்கள் சரீரமே பரிசுத்த ஆவியானவர் தங்குற ஆலயமாக இருக்கும்போது, இனி உங்கள் கண்ணீருக்கு அங்கே வேலை இல்லைங்க. உங்கள் கண்ணீருக்கு முடிவு. ஆமென். உங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கை கர்த்தர் நீரூற்றாய் மாற்றுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.